1 டிகிரியில் வச்சுமே உங்களுக்கு கூலிங் பத்தலை அப்படின்னா ஃப்ரீசரை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் வரும். ஃப்ரிட்ஜு வந்து டபுள் மடங்காக கூலிங் ஆகும். நார்மல் கூலிங்கை விட டபுளாக கூலிங் ஆகும். வேண்டாம்னா அதேமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டுக்கு வந்துடும், நார்மலுக்கு வந்துடும். ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா 2 டிகிரியில் இருக்கணும். இப்போ மேலே ஃப்ரீசர் தேவையில்லை, ஃப்ரிட்ஜாக இருந்தால் ரெண்டுமே ஃப்ரிட்ஜாக இருந்தால் போதும் அப்படின்னா சென்டர் பட்டன் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜாக மாறிடும். ஃப்ரீசருக்கான லைட் ஆஃப் ஆகிடும், ஃப்ரிட்ஜாக மாறிடும். இப்போ ரெண்டுமே மேலேயும் ஃப்ரிட்ஜு கீழேயும் ஃப்ரிட்ஜ் ரெண்டுமே ஃப்ரிட்ஜாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ மேலே ஃப்ரீசரை மேல் கம்பார்ட்மெண்ட்டே வேண்டாம்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீசரை கன்வெர்ட்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் வந்துடும். இப்போ ஆஃப் வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்க யூனிட் மட்டும் ஆஃப் ஆகிடுச்சு, கீழே ஃப்ரிட்ஜு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வெக்கேஷன் மோட் சிம்பிள் இது போட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் வந்து ஈவனாக கொடுக்கும் கீழே. ஓகேங்களா? இன்கேஸ் வீட்டில் இருந்தால் ஒரு 10 வாட்டியாவது திறந்து மூடுவீங்க, பட் வீட்டில் இல்லைன்னா திறக்க மாட்டீங்க, அது கூலிங் அதிகமாகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வெக்கேஷன் மோட் போட்டுடணும்.